நானும் மட்டும்தான். நானும் வேலைக்கு ஒரு நல்ல தீர்வு காரணம் இல்லை தானே. எங்கட சேர் விஜய்க்கு நல்லா தானே உப்பளம் ஜாமியாமல் நடந்தது. இந்த ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த உப்பளத்துக்கு வர ஒரு மாதிரி கிடக்குன்ற ஒரு ஆள் இருக்கும். 1800 கிலோ எடுக்கணும் நீங்கள். 1.5 உப்பு 2000 மேனேஜரை மாத்த சொல்லி கேட்க அதுக்கு தான் மாத்த மாட்டேன் 3 மாதம் கழிச்சு நாங்களும் மேனேஜரை மாத்தி தரத்துல 3 மாதம் செல்லும். ஒரு சரியில்லாத நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை முதலாவது மாற்றி தர வேண்டும். இன்றையோடு அந்த போராட்டம் 4 நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. கோரிக்கையில ஜிஎம்ங்களோட கூப்பிட்டு கதைச்ச இடத்துல எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு கடைசியாக மேனேஜரை மாத்த சொல்லி கேட்க அதுக்கு தான் மாத்த மாட்டேன் 3 மாதம் கழிச்சு தான் மாத்துவேன் என்று சொல்லி போட்டேன். அப்ப அதால எங்களை மக்கள் இல்ல அவரை மாற்றியே தீர்வு கொண்டு தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதுக்காக எங்களுக்கு விரைவாக அதோட முடிவை தந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக அவரை மாற்றி எங்களுக்கு தற்காலிக ஒரு மேனேஜரை போட்டு எங்களோட வேலை வட்டியை கருத்தில் கொண்டு உடனடியாக அதுக்கு பங்களிப்பு தருமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் அனைத்து மக்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஊழியர்களும் நாங்கள் இன்றைக்கு 4 நாட்களாக சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் உண்ணாவிரத போராட்டம் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு ஒரு மாதத்துல 10 நாள் கண்டிருந்தான் தான் இதை கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கை சிறாவுக்கு காணாது. அப்ப வேலை நாங்கள் வச்ச கோரிக்கைக்கு அவைகளும் மூலம் அனுப்பினோம். நாங்கள் மேனேஜரை மாற்றி திறக்கின்ற 3 மாதம் செல்லும். அப்ப நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இந்த போராட்டம் எங்களுக்கு மழை தவறாமல் தொடர்ந்து வேலை தருமாறு வேண்டிகள். இந்த போராட்டத்தில் நான் 4 நாளாக போராட்டத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு எந்த முடிவும் வரையில். ஆனால் நான் இந்த மாதிரி 4 நாள் தான் வேலை செய்திருக்கிறேன். எனக்கு பிள்ளை நானும் மட்டும்தான். நானும் வேலைக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்து சரி. நாங்கள் 9 வருஷமாக வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க உப்பளத்தில். எங்களுக்கு வந்து ஒழுங்கான வேலை இல்லை. எந்த விட்டு 4 வேலைன்னா மாதத்தில் 4 நாள் வேலை வரும். 4 நாள் வேலையில் எங்கள் வாழ்வாதாரத்தை ஒன்றும் தெரியாது தானே. இப்போ 9 வருஷமா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் எத்தனை நாள் குறைஞ்சது வேலைக்கு? முதல் 1 மாதம் 30 நாளும் வேலை செய்வோம். முதல் ஆரம்பத்தில் 9 வருஷத்துக்கு முதல். இப்போ ஒரு 5 மாதமாக தான் நாங்கள் மாதத்தில் 4 நாள் வேலை அப்படி செஞ்சு கொண்டு வரோம். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 8 வருஷமா வருஷம் 35 நாளும் வேலை செய்ய கொண்டு. அப்போ இப்போ வந்து இந்த ஜனவரி அப்போ 35 நாள் வேலை செய்த நீங்கள் இந்த 5 மாதமா ஒரு மாதம் வந்து எத்தனை நாள் வேலை செய்ய? 4 நாள் வேலை செய்கிறேன். மாதத்தில் 4 நாள் வேலை ஒரு நாளைக்கு கொடுத்தாங்க. மாதத்தில் 4 நாள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். மேனேஜரை மாற்றணும். மேனேஜர் சரியில்லை. முதல் இருந்த மேனேஜர் நல்லா செஞ்சவர். இப்போ உள்ளவர் வந்த அப்புறம் தான் எங்களுக்கு இப்படி நடந்து கொண்டு. முதல் உள்ளவரை இரவு மாற்றினவனே இவரை மாற்றுறதுக்கு என்ன எங்களுக்கு? இப்போ உள்ளவரை மாற்றலாம் தானே. அவர் என்னத்துக்காக மாற்றினாங்கன்னு இதோட இரவு மேனேஜர் இல்லை. நாங்கள் வர இந்த மேனேஜர் இருக்கிறேன். நாங்கள் வரதுக்குள்ளே அவரை மாற்றியாரு. அப்போ அதை என்னத்துக்காக அவரை மாற்றின மாதிரி இவரையும் மாற்றலாம் தானே. எங்களுக்கு கூட அந்த வேலையை செய்யலாம் தானே. இப்போ கேட்டது சொன்னீங்கன்னா 3 மாதம் நாங்கள் 3 மாதத்தால் மாத்திரம் மட்டும் சொல்கிறீங்க. 3 மாதம் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ உப்பளத்து கொடுத்துருவோம், டாக்கெட் அடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு போங்க திருப்பி 3 மாதத்துக்கு பிறகு திருப்பி டெயின் போட்டு தருவீங்க. நம்ம அதை தான் சொல்லுவீங்க. அது என்ன டாக்கெட்டுண்டா? டாக்கெட் என்ன இப்போ உப்பு எடுத்து அவங்க டாக்கெட் முடிஞ்சுதானே நாங்கள் விட்டானாலே தான் வேலை வரும். நீங்கள் டாக்கெட் சொல்கிறோம்னா இப்போ அவங்க உப்பு 2000 மெட்ரிக் டன் சொன்னேன். இப்போ நாங்கள் எடுத்து கொடுக்குற மாட்டோம். 2000 மெட்ரிக் டன் தாண்டி இருந்தானே. நீங்கள் 2000 மெட்ரிக் டன் எழுப்பீங்க. 2000 எடுத்து கொடுக்குற உப்பு அவங்க டாக்கெட் எத்தனை நாள் எழுப்பீங்க மொத்தமாக? அவ்வளோ 3 மாதத்துல எடுத்துருவோம். 3 மாதத்துல 2000 மெட்ரிக் டன் எடுத்துருவீங்க. 2500 எடுத்துருவோம். எடுத்தா உங்களுக்கு வேலை இல்லை. அதுக்கு பிறகு மழை வந்துடும், வேலை இல்லை. அப்புறம் வீட்டான் இருக்கீங்க. எத்தனை நாள் வீட்டில் இருக்கிறீங்களா? இப்போ முதல் வீட்டில் இருக்கிறேன் இல்லை. நாங்கள் மாறிக்கும் வேலை தான், கொடைக்கும் வேலை தான். மாறியில் கொடையை விட மாறியில் தான் வேலை செய்கிறோம். நாங்கள் கூட எனக்கு வழி ஏற்றுறோம். நாங்கள் அப்போ எங்களுக்கு வேலை வந்து கொண்டே இருக்கோம்.
இப்போ தான் எங்களுக்கு தேன் போட்டு தந்து கொண்டு எங்களுக்கு இப்போ வேலை நான் இந்த மாதிரி ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டோம். ஒரு நாள் வேலை செஞ்சு என்ன செய்யணும் நாங்கள்? எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு? 2000 ரூபா சம்பளம். ஒரு நாளைக்கு 2000. எத்தனை மணிக்கு அளவில்? இப்படி 6:30 வரோம், 2:30 தான் போவோம். 8 மணிக்கு அளவில். 8 மணிக்கு ஆகும். 8 மணிக்கு அளவு மட்டும் உப்பளத்தில் மேலே கொடுக்கும். உப்பளத்தில் நிற்போம். உப்பு இருக்கிற வேலை அப்படியோ உப்பு இருக்கிறது, உப்பு பரல ஓட்டு எழுதுவோம், மண் அடிப்போம், சகல வேலையும் செய்யும். சகல வேலையும். அப்போ உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் மொத்தமாக? நாங்கள் 4 பேர். அப்போ உங்களை வேலை இல்லாட்டி உங்களை குடும்பத்தை யார் இப்போ பார்க்குறது? நான் தான் பார்க்கணும். முதல் அவர் இருந்தவர் அவர் மேலே செஞ்சார், அவர் இருந்த அப்புறம் நான் தான். இப்போ உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியில இருக்குது. சரியக்கா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வந்து முருகேஷ் வைக்கல்வன். நான் இருக்கிறது சட்டுவங்கோட்டை யானைரவு, அதாவது வந்து உப்பளத்தை அண்மைய கிராமத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலமாக நான் இந்த கம்பெனியில் ஒரு ஊழியராக பணிபுரிந்து கொண்டு வருகின்றேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்க போனால் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த காரணம் என்னென்னு சொன்னாங்க, எங்களுக்கான சரியான உரிமையை வந்து பெற்றுத்தர வேண்டும் இந்த நிறுவனம். என்னவென்று கேட்டார்கள், இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் இல்லை. இதுக்கு முதல் இருந்த மேனேஜ்மெண்ட் என்னென்னு சொன்னாங்க, நாங்கள் அந்தந்த சீசனுக்கு எங்களுக்கு உரிய வேலைகளை பெற்று தந்தாங்க. இடைவெளி இல்லாத வேலைகளை எங்களுக்கு தந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு அதுக்குரிய அந்த வேலை திட்டங்களை எங்களுக்கு சரியான முறையில் பெற்று தெரியல. எப்போ வந்து வேலைக்கு வந்தாலும் டேர்ன்னு சொல்லி மாதத்தில் 10 நாளோ 5 நாளோ இப்படித்தான் எங்களுக்கு அந்த வேலை கிடைக்கப்படுது. அதனால நாங்கள் இப்போ முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் இப்போ முன்வைச்சிருக்கிறோம். எங்களை கோரிக்கைகள் சொன்னாங்க, முதலாவது கோரிக்கை வந்து எங்களுக்கு இப்போ இருக்கிற நிர்வாகம் வந்து ஒரு இந்த ஃபேக்டரிக்கு வந்து ஒரு சரியில்லாத நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை முதலாவது மாற்றி தர வேண்டும். இதுதான் எங்களோட முதலாவது கோரிக்கை. அடுத்தது வந்து எங்களுடைய சம்பள பிரச்சனை, எங்களுடைய சம்பளங்கள் உயர்த்தி தர வேண்டும். அடுத்த கட்ட கோரிக்கை வந்து ஒரு ஊழியரை வந்து ஊழியராக இங்கே யாருமே பார்ப்பதில்லை. அது சூப்பர்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி மேனேஜ்மெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஊழியரை வந்து ஊழியராக பார்க்குறீங்க. ஒரு நாயோட கேவலமாக தான் இப்போ நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கம்பெனியில் வந்து. முதல்ல இருந்த மேனேஜ்மெண்ட் உண்மையிலேயே நாங்கள் அவர்களை எந்த விதமாக நாங்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எங்களை நல்லபடியாக பார்த்தார்கள், நல்ல ஒரு மரியாதையை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் வந்து எங்களை ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு நாயை விட கேவலமாக தான் இப்போ இந்த கம்பெனியில் நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோட வந்து இப்போ இந்த எங்களோட போராட்டம் வந்து இந்தியோட 4வது நாள் போராட்டமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களோட கோரிக்கைகளை வந்து சரியான முறையில் எங்களுக்கு தீர்வு பெற்று தர வேண்டும். அப்படி தீர்வு பெற்று தராவிட்டால் எங்களுடைய போராட்டம் மீண்டும் மீண்டும் நீடிக்கும் என்பதை நான் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றது அடுத்த கட்ட பிரச்சனை என்ன சொன்னாங்க, நேற்று ஜிஎம் வந்து எங்களை கூப்பிட்டு எங்களை கோரிக்கைகளை கேட்டார். நாங்களும் எங்களை கோரிக்கைகளை முன்வைச்சினாங்கள். நாங்கள் வைக்க கோரிக்கை எல்லாவற்றையும் அவர் உடன்பட்டு வந்தார். ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு மட்டும் அவர் எங்களுடைய 3 மாத அவகாசம் கேட்டிருந்தார். அந்த 3 மாத அவகாசம் ஏனென்றதான் எங்கிற கேள்வி. முதல் இருந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு நாளில் எடுத்த வேறு வழியாளர், அதுக்கு பிறகு வந்த மேனேஜரையும் வந்து அண்டே வழியாளர் எடுத்த. ஆனால் இப்போ இருக்கிற மேனேஜரை வந்து என்னத்துக்காக 3 மாத அவகாசம் கேட்கணும்? இதுக்கான காரணம் என்ன? இதுதான் எங்களுக்கு இப்போ ஒரு புரியாத புதிராக இருக்குது. என்னத்துக்காக இந்த 3 மாத அவகாசம்? என்ன அவர் கேட்ட 3 மாத அவகாசத்துக்கு இப்போ மழை இல்லைன்னு சொன்னாங்க. எப்படியும் 10ஆம் மாதம் ஆக்கிற அவியல் நினைச்ச மாதிரி நாங்கள் உப்பு எடுத்து குமித்து கொடுத்துருவோம். இருக்கு உப்பு எடுத்து நாங்கள் அதுக்குரிய பேக்கெட் அடித்து கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு அங்கால 3 மாதம் மாறி, அந்த மாறிக்கு 3 மாதத்துக்கும் எங்களுக்கு வேலை நிறுத்தம். வேலை இல்லைன்னா இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு விட்ட ஓர்டர் வந்து 3 மாதத்துக்கு மாறி 3 மாதத்துக்கும் வேலை இல்லையாங்க. ஆனால் அந்த 3 மாதத்துக்கும் 3 மாதத்துக்கு பிறகு நாங்கள் ஜனவரிக்கு வேலைக்கு வந்தாக்க இதே மேனேஜர் திருப்பி சொல்ல பிறகு உங்களுக்கு டேர்ன் போட்டிருக்கு, டேர்னுக்கு நீங்கள் வேலைக்கு வாங்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இப்படி ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் சண்டை போட போகிறோம். அதனால் இந்த மேனேஜரை எங்களுக்கு மாற்றி சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனிக்கு போட்டு இங்கே இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும், எனக்கு மட்டுமல்ல அனைத்து ஊழியர்களுக்கும் பொதுவாக தான் கலைக்கிறேன், அனைத்து ஊழியர்களும் முதல் என்ன மாதிரி வேலை செய்தார்களோ அதே மாதிரி நிரந்தரமாக வேலை செய்ய வேண்டும் என்றுதான் என்னோட. இந்த ஆனரம் உப்பளத்திலே இருந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கும் 14ஆம் தேதி துவங்கின உப்பள ஆர்ப்பாட்டம். ஒரு 60 பேருக்கு மேலே நாங்கள் இருந்து இன்றைக்கும் 4வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த
உப்பு உற்பத்தி வந்து எங்களுக்கு முதல் பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையை தெரியணும். மழை வந்தோட ஒரு நாளைக்கு வேலை, அடுத்த நாளைக்கு வேலை இல்லை, அடுத்த நாளைக்கு வேலை, அப்படி ஒன்றை ஒரு நாளைக்கு தான் கொஞ்சம் பேருக்கு மட்டும் மாற்றி தந்திருக்கிறோம். அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களில் ஊழியர் என்ற ஒரு மதிப்பை வச்சு இதன் ஒரு நடத்த தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம். ஆன முறையில் நாங்கள் கேட்ட கோரிக்கைங்க அவங்க மேனேஜர் இந்த உப்பு எடுக்கிற பிரச்சனையும் மேனேஜர் மட்டத்திலே வந்து இப்போ நேற்று இழுக்க வேண்டிய உப்பு கூட இன்றைய மழையோட கரைஞ்சி போச்சு. அதால எங்களுக்கும் பாதிப்பு, அவைக்கும் அதில் நஷ்டம். அப்ப இவன் நேற்று எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு திட்டத்தை தந்திருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை மாற்று நடவடிக்கை எடுத்து நாங்கள் அதை செய்திருக்கலாம். அப்ப அவன் அது தெரியாத காரணத்தால் நாங்கள் அதுல இருந்து திருப்பியும் எங்களுக்கு முடிவில்லாதனால ஆர்ப்பாட்டம் நாங்கள் திருப்பியும் செய்து வந்திருக்கோம். ஆனால் இது தொடரும். இந்த ஆர்ப்பாட்டம் திருப்பியும் நாங்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டு வருவோம் இந்த ஆர்ப்பாட்டம். நன்றி, வணக்கம். 5 வருஷமா நான் இங்கே வேலை செய்கிறேன். 5 வருஷம் வேலை செய்ததுக்கும் சரியான முறையில் ஒழுங்காக எல்லா வேலையும் நடந்தது. எல்லா வேலையும் சரியான முறையில் செய்யறாங்க. ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு 3-4 வருஷம் செய்யறாங்க. இந்த வருஷம் வருஷம்னா போன வருஷம் அறக்கட்டத்திலிருந்து எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. வேலைக்கு போனாலும் அது ஒரு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, ராக்கெட் வேலை செய்கிற பிரச்சனை. ராக்கெட் வேலை செய்தால் எங்களுக்கு ராக்கெட் வழியாக போகலாம்னு தான் ஒரு கட்டம் முதல். ராக்கெட் வேலைன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ ஒரு அளவு அப்போ இந்த ராக்கெட்னு சொல்றீங்களானே, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்துல எத்தனை டன் உப்பு எடுப்பீங்க? ஒரு மாதத்துல மாதம் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 1.5 லோட்டு கொடுத்து கொடுக்கணும். 1.5 லோட்டுன்னா எத்தனை கிலோ? 1.5 லோட்டுன்னு சொன்னால் ஒரு லோட்டுக்கு 2500. அதில் மிச்சம் 3000 கிலோ வரும். 3000 கிலோ வரும். அப்போ அந்த 3000 கிலோ நீங்க எடுத்தீங்களா உங்களுக்கு அந்த வேலை இல்லை? இல்ல ஒவ்வொரு நாளும் அப்படி எடுக்கணும். அதான் அந்த அதை எடுத்தா நீங்க விட போகலாம் அந்த டே. அதை அப்படி நாங்கள் மேலே எத்தனை பேர் சேர்ந்து எடுக்கிறீங்க? ஒரு ஆள் எடுக்கணும். ஒரு ஆள் எடுக்கணும். 1800 கிலோ எடுக்கிறோம். நீங்கள் 1.5 லோட்டு உப்பு 2500. சாரி 3000 கிலோ உப்பு எடுக்கணும். 2500 உப்பு வரும். ஒரு லோட்டுக்கு 2500 ரூபா வரும். 1.5 லோட்டுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்கணும். 2000 சம்பளத்துக்கு. 2000 சம்பளத்துக்கு. அதை விட நாங்கள் மேலதிகமாக அழுத்தா ஒரு லோட்டுக்கு இதுக்கு முதல் போன வருஷத்தை விட அதுக்கு முதல் ஒரு லோட்டுக்கு 1100 ரூபா சாப்பாடு காசு, டீ காசு சொல்லி 1200 ரூபா கொடுத்தாருங்க அந்த குடும்பம். அப்புறம் இல்லை அவர் நம்மள கணக்கு. அப்போ நீங்க ஒரு ஆள் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லோட்டு உப்பு ஒரு நாள் இழுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 1.5 லோட்டு உப்பு எடுத்து கொடுக்கணும். சம்பளத்துக்கு 2000 ரூபா சம்பளத்துக்கு நாங்கள் 1.5 லோட்டு உப்பு எடுத்து கொடுக்கணும். அதை விட நாங்கள் மேலதியாக உப்பு எடுக்க மாட்டோம்னா ஒரு லோட்டுக்கு எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முதல் ஒரு லோட் தான் எடுக்கிறோம். இப்போ எங்களுக்கு அதை 1.5 லோட் ஆக்கிடணும். அந்த மேலதிக உப்புன்னு சொல்கிறத 1.5 லோட் ஆக்கிடணும். இதுக்கு முதல் 1 லோட் எடுக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு 1400 ரூபா தருவினோம். சாப்பாடு காசும் டீ காசும் சேர்த்து 1400 ரூபா ஒரு லோட்டு எடுத்து கொடுத்தா கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு அந்த நேரம் 2.5 லோட்டு உப்பு கொடுத்தோம்னா மேலதிக உப்பு ஒரு லோட்டுக்கா சம்பளமும் இந்த எங்களை பேசிக் சம்பளம் 2000 விட போவோம். அப்படி நாங்கள் நடந்தோம். இப்போ என்ன சொன்னால் எங்களை மேலதிக உப்புக்கும் 1.5 லோட்டு தான் இருக்கும். போன வருஷத்துல தான் எங்களுக்கு இப்போ புது இது நிர்வாகம் வந்த மேனேஜ்மெண்ட் பூச்சா வந்தோம்னா அப்படி இருக்கு. போன வருஷம் எங்களுக்கு வந்து நான் வந்துட்டு 3 வருஷமா வேலை செய்யலைங்க. வேலை செய்யாம நான் இதை வந்து எனக்கு ஆவேசம். இதை பார்த்து இப்படி கரைச்சி மக்கள் இன்றைக்கு வந்து ரோட்ல நின்று இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இல்லாம இவ்வளவு பேரும் இன்றைக்கு வேலை செஞ்ச ஆக்கள் தானே, பழைய ஆக்கள் முழு பேரும் இன்றைக்கு வந்து இவ்வளவு வர வேண்டிய காரணம் இல்லை தானே. எங்களோட சேர் விஜய்க்கு நல்லா தானே உப்பளம் ஜாமியாமல் நடந்தது. இன்றைக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த உப்பளத்துக்கு வர ஒரு மாதிரி கிடக்கு. இன்றைக்கு இவ்வளவு பேரும் இன்றைக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இவ்வளவு ரோட்டு வழியை நிக்க வேண்டிய காரணம் இவ்வளவு காலம் உப்பளம் வந்து இயங்கின நல்லா தானே இயங்கின இத்தனை வருஷம் காலமா. நீங்க வேலை செய்த காலப்பகுதியில வந்து இந்த உப்பளத்தின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தது? நல்ல மேனேஜ்மெண்ட். எப்படி, அதாவது முன்னிட்டு உங்களுக்கு வேலை இருந்தா இல்லாட்டி ஒரு வேலை மாற்றி நாங்க ஞாயிறு கூட வந்து வேலை செஞ்சு போயிருக்கோம். அப்ப நல்லா தான் எங்க உப்பளம் இப்போ 2 வருஷமா தான் உப்பளம் வந்து இந்த நிலைக்கு வந்துருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் வந்து ஒரு சில இப்ப மேனேஜர் மாதிரி தலைமைத்துவம் காணாம இருக்கு. இப்ப வந்து அதை யார் கொண்டு நடத்தணும்? எங்களுக்கு மேல உள்ளாக்குதான் அதை எங்களை கொண்டு நடத்தி ஒழுங்கான மக்களை வச்சு வேலை செஞ்சிருக்கோம். அது இவ்வளவு நாளைக்கு செய்யலையே. இப்ப 5ஆம் மாசம் 5-6 மெட்ரிக் டாலர் உப்புளத்து குமிச்சிருக்கணும் இந்த வருஷத்துக்கு. 2025 பட்டம் ஒரு கிலோ உப்புளத்து குமிக்கல இந்த ஆணவர் தளத்துல. இன்னும் அப்ப உப்பு விலை என்ன? 320 ரூபா அடிச்ச விலை உப்பு.
அப்ப இதெல்லாம் என்ன செய்யலாம்? யார்கிட்ட கதைக்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இதுகளையும் பணத்தையும் பார்க்கத்தானே வேணும். நாங்கள் நீங்களும் இப்ப 3-4 நாளா வரீங்க. மக்கள் என்ன பாடுபடுறது எப்படி இருக்குது? இதுல இருந்து இந்த மழை தண்ணி வந்து பார்க்காம விடிய ஒளிம்பி வந்து பார்த்து மழை இவ்வளவு செலவழிச்சு இன்னைக்கு 4 நாளா வந்து போய் நம்ம இந்த பிரச்சனை என் நம்பருக்கு கால் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு, வந்து எடுத்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப நாங்களும் பயங்கர சந்தோஷம், எல்லாருமே இன்னைக்கு 4ஆவது நாள் போராட்டம், பயங்கர சந்தோஷம். எல்லாருமே உள்ள போனோம். உள்ள போய் பார்த்தா கச்சேரியில இருந்து ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு. முழுமையாக அனைத்துமே ஆங்கிலத்திலே இருக்கு. இத வாசிக்க தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் உப்பளத்துக்கு வேலைக்கு வர போறோம். தயவு செய்து இனி யாராவது பிரதிநிதிக்கு நீங்க அனுப்புறதா இருந்தா தமிழ்லே டைப் பண்ணி அனுப்புங்க. இதுவும் ஒரு வேண்டுகோள் தான். இது உண்மையாலுமே எங்களுக்கு வாசிக்க. அதுல என்ன இருக்குது? இதுல வந்து எனக்கு ஒரு யூடியூபர் வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டு போன்ல வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டு காட்டியிருந்தாரு. இதுல வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்க வந்து மேலிடத்துக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதைத்தான் இப்ப எனக்கு 2 நாளைக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. 3ஆவது நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு. சந்தோஷம் வந்து வீண் போயிருச்சு. திங்கள் எங்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இந்த குளத்துல வந்து ஒரு சாதாரண ஊழியர் தான். எனக்கு வந்து மக்கள் பட கஷ்டங்களை பார்த்து ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க தனித்தனியா நீங்க வந்து யார்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சாலும் 3 வருஷமா சின்ன விஷயத்துக்கு கூட மேனேஜரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், போயிட்டு நான் கேள்வி கேட்பேன். ஏன் அவங்களுக்கு இந்த அநீதி நடந்துச்சு, ஏன் அவங்களுக்கு இது நடந்துச்சு, என்னத்துக்கா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வேணா நீங்க கேட்கலாம். அதே போலதான் இந்த போராட்டமும் நான் முன்னெடுத்து எனக்கு நான் தான் யாரோட பக்கபலமாகவோ அரசியல் ரீதியாகவோ நான் இது வரைக்கும் எதுக்குமே இல்லை. எனக்கு வந்து 1000 நிறைய கோள்கள் வருது. எனக்கு வந்து தவறான கோள்களும் வருது. என்ன உனக்கு இதுதான் வேணுமா, அதுதான் வேணுமா, அது அப்படியான்ற மாதிரி. மக்கள் என் பக்கம், மக்களுக்காக நான் இருக்கேன், அவ்வளவுதான். இதுல அரசியலாகவோ இல்லாட்டினா வந்து வேற ஏதாவோ எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. நானும் எனக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. மக்களுக்காக போராடி நான் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் தான். ஆனா இருந்தாலும் நீங்க தான் என்னைய சரியா எல்லாம் வழிநடத்தணும். மக்கள் நீங்க அவங்க சரியா வழிநடத்தணும்ன்றது என்னோட ஒரு வேண்டுகோள்னு. தயவு செய்து என்னோட நம்பருக்கு கால் பண்ணி பேசணத்துல கதைக்கிறது பெரிய ஆளாடா அதெல்லாம் வேணாம், தேவையில்லை. ஏன்னா வந்து எனக்கு வந்து ரெக்கார்ட் எல்லாம் பண்ற அளவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு போன் தான் வச்சிருக்கேன். சும்மா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் யாரும் கொடுக்க தெரியும். ஏன் நீங்க சம்பந்தம் இல்லாம கூட எனக்கு எடுத்து தூசணத்தில் பேசுறேன். நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்து நான் நிக்கல. எனக்கு வந்து உதவி செய்யறதுக்கு எல்லாருமே வந்தாங்க. நான் யார் வராட்டியும் என்னோட இது அப்படிதான் இருக்கும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், பேசுவாங்க. நியாயத்துக்காக நான் நிற்பேன். எனக்கு வந்து அந்த போன் பண்ணி திட்டுறது, என் வைப்பை பேசுறது, அம்மாக்களை பேசுறது, அது அப்படின்றது, நீங்க முடிச்சிருக்கீங்களா பாப்பா, அதுன்றது இதெல்லாம் தேவையில்லை. செய்யறவங்க எனக்கு தெரியல. ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க சட்டத்துக்கு ரீதியா நீங்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு நீங்க மாட்டீங்க. நான் இதெல்லாம் நீங்க மாட்டீங்க. எனக்கு அப்படி கோல் பண்ணி அந்த ரைட் டைம்ல கோல் பண்ணி எனக்கு அந்த ப்ரெஷர் எனக்கு நிறைய கோல்கள் இந்த மக்கள் கோல் பண்ணணும். அவங்ககிட்ட நான் நிறைய பிரச்சனை நான் சொல்லுவேன். இந்த டைமுக்கு வாங்க, இந்த டைமுக்கு போங்க, நிறைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அதனால வந்து உங்களோட கோல் எல்லாம் என்னால ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த யூடியூப் சேனல் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம். இது உங்களோட பிரச்சனை சொல்லிட்டீங்க. இந்த கடிதம் வந்த கையை காட்டி